வேல்பாரி சாப்டர் 4. பரண் அமைக்க காலையில் இருந்தே இடம் தேடிக் கொண்டிருந்தான் எவ்வி. அவனுக்கு முருகன் வள்ளியோடு வருவான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பச்சை மலையில் யானை பள்ளத்தின் முகட்டில் ஒரு வேங்கை மரம் தனித்து நின்றிருந்தது. அதன் மீது ஏறி கிளைகளுக்கு நடுவில் சந்தன மர கட்டைகளை கொண்டு அடுக்கி கொடிகளிலே மிக உறுதியான சிலா கொடியால் இறுக கட்டினான். அவன் எதிர்பார்த்தது போலவே வள்ளியோடு முருகன் வந்தான். காதலிக்கத் தொடங்கியதுமே கைகூடும் ஒரு அழகு இருக்கிறதே. மனிதர்களைக் கண்டு மலர்களும் மயங்கும் காலம் அதுதான். முருகன் கேட்கும் முன்னரே மேல் திசை நோக்கி கையை காட்டினான் எவ்வி. தலையை உயர்த்தி மேலே பார்த்தான் முருகன். நிலவிலே பரண் அமைத்து விட்டானோ? எவ்வியிடம் பேச வார்த்தைகள் இல்லை. அவர்களை வணங்கி விடை பெற்றான். அப்பொழுது எவ்வியின் கையில் ஒரு பொருளை கொடுத்தான் முருகன். எம் காதலின் பரிசு என்றாள் வள்ளி. வள்ளியும் முருகனும் மர ஏணியில் ஏறி பரணில் அமர்ந்தனர். இருள் சூழ காற்று இசை போல் வீசியது. விண்மீன்கள் கண் சிமிட்ட வள்ளி நாணத்தோடு, இத்தனை கண்களுக்கு நடுவே நாம் வெக்கம் களைவது எப்படி என்றாள். முருகன் சிரித்தான். சந்தனமும் சிலா கொடியும் நறுமணமாய் பரவின. வள்ளியின் சிரிப்பு காற்றோடு காடெங்கும் பரவியது. வேலையை முடித்த எவ்வி காரமலையின் அடிவாரத்தில் இருக்கும் தனது ஊருக்கு வந்து சேர்ந்தான். முருகன் எங்கே என்று கேட்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு பதிலை சொன்னான். முருகன் தந்த காதல் பரிசை பார்த்தான். அது ஒரு பூண்டு பல் போல் இருந்தது. அந்த பூண்டை தட்டி நீர் நிறைந்திருந்த பைங்குடத்தில் போட்டான். அந்த நீர் பழச்சாறாக உருமாறியது. அதை மூங்கில் குடுவையில் ஊற்றி ஒரு மிடறு குடித்தான். காட்டின் கீழ்ப்புறம் இருந்து பெரும் ஓசை கேட்டது. குடத்தை அப்படியே வைத்துவிட்டு வெளியே ஓடி வந்து பார்த்தான். கையில் தீப்பந்தங்களோடு மனித கூட்டம் வேட்டுவன் பாறைக்கு பின்புறமாக நடந்து காட்டின் தென்திசை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். நாங்கள் கொடிக்குலத்தவர்கள். எங்கள் குலமகள் வள்ளியை காணவில்லை. நேற்று காலை குடிலை விட்டு சென்றாள். எவ்விக்கு அப்போதுதான் ஆபத்து புரிந்தது. இவர்களை அந்த பக்கம் போகவிடக்கூடாது. மற்றவர்களெல்லாம் ஆயுதங்களோடு வருகிறார்கள். அவர்கள் வருவதற்குள் நீங்கள் இந்த பழசாறை அறிந்து இளைப்பாருங்கள் என்று சொல்லி மூங்கில் குவளையில் ஆளுக்கு ஒரு குவளையாக அந்த பூண்டு சாற்றை கொடுத்தான். பழசாற்றின் சுவையாலும் அது தந்த எல்லையற்ற மயக்கத்தாலும் இதற்கு நிகர் இந்த உலகில் எதுவும் இல்லை என ஆளாளுக்கு அதை புகழத் தொடங்கினர். நிலமகள் குலமகள் என என்னென்னவோ சொன்னார்கள். இப்போது பழசாற்றை குடிக்க முந்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டே 3ஆம் குவளையை அருந்திய முதுகிழவன் மயங்கி சரிந்தான். எல்லோரும் விடாமல் குடித்து அதிமதுர சுவையில் மூழ்கினர். அவர்கள் குடிக்கும் போது சிந்திய துளிகள் இந்த புற்கள் எங்கும் சிதறின. அதன் வாசனை காற்றில் கலந்து எங்கும் பரவியது. நுகர்வு சக்தியை அதிகம் கொண்டிருந்த பாம்புகள் காடு முழுவதும் இருந்து பெரும் வேகம் கொண்டு இங்கு வந்தன. பாம்புகளின் எண்ணிக்கை கணக்கில் அடங்காமல் இருந்தது. ஒவ்வொரு புல்லுக்கும் ஒரு பாம்பு வந்து சேர்ந்தது. புற்களில் இருந்த பழசாற்று துளியை தம் நாவால் நக்கின. புல்லின் ஓரம் இருந்த சுனைகள் அவற்றின் நாவுகளை 2 கூறுகளாக அறுத்தன. ஆனால் பழசாற்றின் சுவை அவற்றை விடுவதாக இல்லை. மீண்டும் நக்கின. அடித்தொண்டை வரை நாக்கு 2 கூறுகளாக பிளந்தது. எல்லா பாம்புகளுக்கும் நாக்குகள் 2 கூறுகளாயின. அன்றிலிருந்து இந்த புற்கள் நாக்கறுத்தான் புற்கள் ஆயின. கதை சொல்லியபடி நீலன் முன்னே நடந்தான். கபிலருக்கோ கண் கட்டியது போல் இருள் சூழ்ந்தது. அவர் மீண்டும் நினைவு திரும்பிய பொழுது மறுநாள் பிற்பகல். சாணம் பூசப்பட்ட குடிலில் மரப்படுகையில் படுத்திருந்தார். வலது காலில் பச்சிலை கட்டப்பட்டிருந்தது. வெளியில் சிறுவர்கள் விளையாடினர். இது என்ன ஊர்? நான் எங்கே இருக்கிறேன்? நீங்கள் வரவேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கிறீர்கள். உங்களின் வலது கால் தசை பிறண்டு விட்டது. அந்த நிலையில் உங்களால் அதிக தொலைவு நடக்க முடியாது. அதனால் உங்களுக்கு தனைமயக்கி மூலிகை கொடுத்து அழைத்து வந்தேன். அது என்ன மூலிகை? நான் கேள்விப்பட்டதே இல்லையே என்றார் கபிலர். அது உங்களின் நினைவை மயக்கும். அதனால் நீங்கள் வலியை மறப்பீர்கள். பாம்புகள் வந்து நக்கியதால்
அவற்றின் நாக்குகள் இரு கூடாகிவிட்டன என சொன்னது வரை நினைவிருக்கிறது. அதன் பிறகு என்ன நடந்தது? முருகனும் வள்ளியும் என்ன ஆனார்கள்? மொத்த கதையும் என்னால் திருப்பி சொல்ல முடியாது. பழசாற்றை குடித்தவர்கள் மயக்கம் தெளிய பல நாட்கள் ஆனதாம். அதிகம் குடித்தவன் எவ்விதான். எத்தனை நாட்கள் என்று தெரியவில்லை. மயக்கம் கலைத்து மரத்தடிக்கு போனானாம். வேங்கை மரத்தில் கட்டப்பட்டிருந்த சந்தன கட்டைகள் தழைத்து காற்றில் ஆடிக்கொண்டிருந்திருக்கின்றன. நீண்ட நாட்களுக்கு பிறகு காட்டுக்குள் சந்தன வேங்கை மரங்கள் புதிதாக தழைத்திருப்பதாக சொன்னார்கள். அதன் பக்கத்திலேயே சிலா கொடியும் படர்ந்திருந்தது. எங்கு சந்தன வேங்கை மரம் இருக்கிறதோ அங்கு முருகனும் வள்ளியும் இருப்பதாக எங்கள் நம்பிக்கை. அதன் பிறகு இந்த பெருங்காட்டில் காதலின் அடையாளமாக சந்தன வேங்கை மரம் மாறியது. முருகனுக்கு பிறகு குலத்தலைவனானான் எவ்வி. கொடிக்குளமும் வேடர்குலமும் ஒன்றாக இணைந்தன. அதன் பிறகு அவனது வம்சாவழிகள் தலைமை தாங்க வேளிர் குலம் தழைத்தது. அந்த வம்சத்தின் 42வது வாரிசுதான் வேல்பாரி. இதுதான் வேல்முருகனில் தொடங்கி வேல்பாரி வரியலான கதை. தனைமயக்கி மூலிகை இலைகளில் மட்டுமல்ல, கதைகளிலும் இருக்கிறது. பாரி வருவான்.